12வது ஸ்லோகம். யதாதித்யகதம் தேஜக ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரை பகவான் பிரம்மஸ்வரூபமே ஜெகத்தாக விளங்குகின்றது என்ற கருத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார். சென்ற வகுப்பில் இதனுடைய சாரத்தை பார்த்தோம். போக்ய பிரபஞ்சம், போக்திரு பிரபஞ்சம் என்று இவ்வுலகத்தை நாம் பிரிக்கின்றோம். போக்திரு பிரபஞ்சம் என்றால் ஜீவஸ்வரூபம் அல்லது அனுபவிப்பவன். போக்ய பிரபஞ்சம் என்றால் அனுபவிக்கப்படும் பொருள். இதுவரை அனுபவிக்கின்ற ஜீவனை பற்றிய விசாரத்தை பகவான் செய்து இந்த ஜீவனுடைய உண்மையான சொரூபம் பிரம்மஸ்வரூபமாகவும் அதனுடைய பொய்யான சொரூபம் சம்சாரியாகவும் இருப்பதாக கூறினார். இனி இந்த ஜெகத்திற்கு வருகின்றார். இந்த உலகம் என்னுடைய மாயையிலிருந்து வெளிப்பட்டதுதான். ஆகவே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் அல்லது அனைத்து சக்திகளும் என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டதுதான், என்னிலிருந்து வேறில்லை என்ற கருத்தை கூறுகின்றார். ஏற்கனவே இந்த கருத்தானது 10, 11வது அத்தியாயங்களில் கூறப்பட்டு விட்டது. பிறகு 9, 7 முதலிய அத்தியாயங்களிலும் தத்துவ ரீதியாக இதை நாம் பார்த்தோம். ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கின்றார். அந்த கருத்துதான் இந்த சில ஸ்லோகங்களில் இங்கு விளக்கப்படுகின்றது. மீண்டும் பகவான் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதில் வெளிப்படுகின்ற சக்தி என்னுடையது என்று சொல்ல தேவையில்லை. ஆகவே உதாகரணமாக 3 தத்துவத்தை எடுத்து கொள்கின்றார். அந்த 3இல் இருக்கின்ற பெருமை என்னுடையது தான் என்று சொல்கின்றார். 3 விதமான ஒளிரும் தத்துவத்தை எடுத்து கொள்கின்றார். 3 விதமான ஜோதியை எடுத்து கொள்கின்றார். முதல் ஜோதி ஆதித்ய தேஜக, அதை எடுத்து கொண்டார். எது ஆதித்யகதம் தேஜக, சூரியனிடத்தில் எந்த ஒரு தேஜஸ், எந்த ஒரு ஒளியும் சக்தியும் இருக்கின்றதோ, இங்கு தேஜக என்ற சொல்லுக்கு ஒளி என்றும் சக்தி என்றும் பொருள். அந்த சூரியன் என்ன செய்கின்றது? அகிலம் ஜெகத்து பாசயதே. அகிலம் என்றால் முழுமையான ஜெகத் உலகத்தை பாசயதே விளக்குகின்றது. பிறகு 2வது வரியில் எது சந்திரமசி, சந்திரனிடத்தில் என்ன ஒரு சக்தியும் ஒளியும் இருக்கின்றதோ, எது ச அக்னௌ, அக்னி என்றால் நெருப்பு, நெருப்பிடம் என்ன சக்தியும் ஒளியும் இருக்கின்றதோ, தத் தேஜக, அந்த ஒளியை மாமகம் வித்தி, மாமகம் என்றால் என்னுடையதாக அறிந்துகொள். என்னுடையதாக அறிந்துகொள் என்றால் இந்த இடத்தில் நானாக அறிந்துகொள், அது என்னுடைய சக்தியாக என்னுடைய வெளிப்பாடாக தெரிந்துகொள். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அல்லது இதற்கு பிறகு வருகின்ற ஸ்லோகங்களினுடைய சாரம், ஈஸ்வரனே அனைத்துமாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு பெருமையும் அது இறைவனை சார்ந்தது, அது யாரையும் சார்ந்ததல்ல. ஆனால் இந்த அகங்காரம் தன்னை சார்ந்ததாக நினைக்கின்றது. அதன் விளைவாக மற்ற இடத்தில் இருக்கின்ற சக்தியை அந்தந்த அகங்காரத்தை சார்ந்ததாக நினைத்து பொறாமை போட்டியெல்லாம் வருகின்றது. நாம் ஒருவரை பார்த்து ஏன் பொறாமைப்படுகின்றோம்? அந்த சக்தி அந்த அகங்காரத்தை சார்ந்தது, இந்த சக்தி என்னுடைய அகங்காரத்தை சார்ந்ததுன்னு நினைக்கிறோம். இந்த அகங்காரத்தை நீக்கி பார்த்தோம்னா இருக்கின்றது ஒரே ஒரு சக்தி, வெளிப்படுவது ஒரே ஒரு விபூதி, அது ஈஸ்வரனுடைய விபூதி.
பகவானுடைய பெருமை. இவ்விதம் சொல்வதிலிருந்து நம்ம சாதாரண வாழ்க்கையிலையும் கூட ஒரு மன நிறைவை அடைய முடியும், அல்லது பொறாமை போன்றவைகளையெல்லாம் நம்ம நீக்கி வாழ முடியும். காரணம், எல்லா பெருமைகளும் இறைவனுடைய பெருமை. அவன் நினைக்கலாம், மற்றவர்கள் நினைக்கலாம் இது என்னுடைய வெற்றி, என்னுடைய பெருமை என்று. ஆனால் நாம் அதை உணர்ந்து கொண்டால் எதை கண்டும் ஒரு போட்டியோ பொறாமையோ நமக்குள் வராது. பிறகு இந்த தத்துவம் இறுதியில் எப்படி முடியும் என்றால் அத்வைதத்தில் முடியும். எல்லாமே இறைவனுடையது என்றால் இந்த சக்தி மாயை என்று நீக்கப்பட்டு நிர்குண பிரம்மமே சத்தியம் என்ற முடிவுக்கு நாம் வருவோம். அப்படித்தான் பகவான் இந்த அத்தியாயத்தை முடிக்கப் போகின்றார். ஜீவ தத்துவத்தை கூறி, இப்பொழுது ஜெகத் தத்துவத்தை கூறி, இனி நிர்குண தத்துவத்தை இறுதியாக கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்பார். முடிக்கும் பொழுது சொல்வார், இந்த அத்தியாயமே முழு சாஸ்திரம் ஆகின்றது என்று சொல்கின்றார். காரணம், இதில் எல்லா தத்துவத்தையும் பகவான் சுருக்கமாக பேசிவிட்டார். குறைவான ஸ்லோகங்கள் கொண்டிருந்தாலும் வேதாந்தத்தில் இருக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மிக சுருக்கமாக பேசியிருக்கின்றார். சம்சாரத்தை வர்ணித்தார். பிறகு அதற்கான சாதனைகளை எல்லாம் கூறினார். அசங்க சஸ்திரேன என்று சாதனைகள் பேசப்பட்டு ஜீவ தத்துவம் விசாரிக்கப்பட்டு இனி ஜெகத் தத்துவத்தை இங்கு பகவான் ஒரு சாம்பிள் உதாகரணமாக விசாரம் செய்கின்றார். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் சூரியன், சந்திரன், அக்னி இதற்கு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது. இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்கின்றார். இவைகளுக்குள் என்னென்னெல்லாம் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் என்னுடையதாக தெரிந்துகொள். இப்போ சூரியன்கிறது ஒரு மேட்டர், பொருள் என்றால் சூரியனிடத்தில் இருக்கிற சக்தி எனர்ஜி. இந்த மேட்டரும் பகவான் தான், எனர்ஜியும் பகவான் தான். சூரியனாக விளங்குவதும் பகவான் தான். அந்த சூரியனுக்குள் இருக்கின்ற சக்தியும் பகவானுடைய சக்தி தான். அப்படி அனைத்தும் என்னுடையது, நானாக இருக்கின்றேன். அப்படித்தான் இந்த தலைப்பையை பகவான் முடிக்கவும் போகின்றார். இங்கு இந்த 3 சக்தியை உதாரணமாக எடுத்து கொண்டுள்ளார். 3 தேஜஸ் தத்துவத்தை எடுத்து கொண்டுள்ளார். ஒன்று சூரியன், இனி ஒன்று சந்திரன், இனி ஒன்று அக்னி, நாம் அனுபவிக்கின்ற இந்த நெருப்பு. இனி அடுத்த 2 ஸ்லோகங்களில் இந்த 3 சக்திகள் உலகத்திற்குள் எப்படி பயன்படுகின்றன, எப்படி இந்த 3 சக்திகள் உலகத்தை காக்கின்றன, இந்த 3 சக்திகளினுடைய பயன்பாடு எப்படி என்று இந்த 3 சக்திகளை அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் விளக்குகின்றார். சூரிய தேஜஸ், சந்திர தேஜஸ், பிறகு அக்னி என்கின்ற தேஜஸ். இந்த 3 சக்திகளினுடைய ரோல், இந்த உலகத்துக்குள்ள அவைகள் என்ன செய்கின்றன என்பதை சொல்லி, பிறகு இந்த 3 மட்டுமல்ல எல்லாமே நான் தான் என்று முடிக்கப் போகின்றார். அடுத்த ஸ்லோகம். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாமஹ மோஜஸா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ. இந்த 13வது ஸ்லோகத்தில் முதல் 2 தேஜஸை பகவான் விளக்குகின்றார். சூரிய தேஜஸ், சூரியனுடைய பங்கு என்ன, சூரியனாக இருக்கின்ற நான் இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கின்றேன், எப்படி இந்த உலகத்திற்கு பயன்படுகின்றேன். சந்திர சக்தியாக இருக்கின்ற நான் இந்த உலகத்தை எப்படி காக்கின்றேன், இந்த உலகத்தை எப்படி போஷிக்கின்றேன், அதை சொல்கின்றார். இனி அக்னி தத்துவமாக இருந்து நான் என்ன செய்கின்றேன், அதை 14வது ஸ்லோகத்தில் கூறுவார். இவ்விதம் 3 சக்திகள் நான் என்ற உதாரணத்தை இங்கு பகவான் விளக்குகின்றார். முதல் வரியில் சூரியனுடைய ரோல், சூரிய சக்தியினுடைய நிலையை விளக்குகின்றார். என்ன செய்கின்றாராம், நான் சூரியனுடைய ஒளிர்கதிர்களாக சக்தியாக இந்த பூமிக்குள் நுழைகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அது சரிதானே?
சூரியன் என்ன செய்கின்றது? எவ்வளவோ மைல் தூரத்தில் இருந்து கொண்டு அதனுடைய ஒளிக்கதிர்கள் நம்முடைய பூமியை அடைகின்றது. அடைந்து என்ன செய்கின்றது என்றால் நம்முடைய சரீரத்தை காக்கின்றது, இந்த உலகத்தை காக்கின்றது. சூரியனுடைய ரேஸ் இல்லை என்றால், சூரியனுடைய சக்தி இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் பிறகு பூமியில் யாரும் எந்த ஜீவர்களும் வாழ முடியாது. ஆகவே ஜீவர்கள் வாழ அவர்களுக்கு உடல் தேவை, இந்த உலகம் இப்படி இருக்க வேண்டும், மழை தேவை, நீர் தேவை, எல்லாம் தேவை. இவைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் சூரிய ஒளியாக இந்த பூமிக்குள் பிரவேசம் செய்து ஜீவர்களை காக்கின்றேன் என்று சொல்கின்றார். முதல் வரியை பார்த்தால் காம் ஆவிஷ்ய. காம் என்றால் பிருத்திவி, பூமி, இந்த பூமியை. காம் என்றால் பூமியை, ஆவிஷ்ய என்றால் பூமிக்குள் நுழைந்து, பூமியை அடைந்து. நான் பூமியை அடைந்து, நான் எப்படிப்பட்டவனாக பூமியை அடைகின்றேன், எந்த ரூபத்தில் நான் அடைகின்றேன் என்று சொல்கின்றார். சூரிய ஒளியாக, ஒளி ரூபமாக என்று சொல்லப் போகின்றார். பிறகு பகவான் என்ன செய்கின்றாராம்? பூதானி தாரயாமி. பூதானி என்றால் எல்லா ஜீவராசிகளையும், ஆவிஷ்யனா நுழைந்து, பூதானி, பூதம்னா நம்ம பயந்து கொள்ளக்கூடாது. இங்கு பூதம்னா பஞ்சபூதங்கள். பிறகு பஞ்சபூதங்களால் ஆன நம்முடைய உடல்கள், ஜீவராசிகளினுடைய சரீரங்கள், இவைகளை தாரயாமி என்றால் நான் காப்பாற்றுகின்றேன், அவ்விதம் இருக்க காரணமாகின்றேன். யார்னா அகம், அகம்னா நான், தாரயாமி அகம், அனைத்துமாக இருக்கின்ற நான். எப்படி என்றால் கடைசி சொல் ஓஜசா. இங்கு ஓஜசா என்றால் சூரிய ஒளியின் மூலமாக, சூரிய சக்தியாக. சூரிய சக்தியாக நான் நுழைந்து எல்லா ஜீவராசிகளையும் நான் காப்பாற்றுகின்றேன். சூரியன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதில் கேப் எல்லாம் கிடையாது. நமக்கு தான் ரெஸ்ட் இருக்குது, ஆனால் சூரியனுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த சக்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி பகவான் சொல்கிறார், சூரிய ஒளியாக நான் இந்த உலகை அடைந்து பூமிக்கு நான் ஜீவராசிகளை நான் காப்பாற்றுகின்றேன். இப்போ சூரியன் வரவில்லை என்றால் இங்கு யாரும் உயிர் வாழ முடியாது. பிரளய காலத்தில் அதை பகவான் செய்வார். இனி போதும், கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் நமக்கும் ஓய்வு கொடுப்போம்னு முடிவு பண்ணாருன்னு என்ன செய்வார்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். சுவிட்ச் ஆஃப்னு என்ன, சூரியனை நிறுத்துவார். அதுதான் அவருடைய லைட். நம்ம தூங்க போகும்போது என்ன பண்ணுறோம், லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போகிறோம். காலையில் லைட்டை போட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். அதே போல் பகவான் சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னால் சூரியனை முதல்ல, அதுதான் பகவானுடைய சுவிட்ச், லைட் ஆன் பண்ணுவார். அவர் இது ஃப்யூஸ் ஆகாமல் போயிட்டே இருக்கும். எப்போ வேண்டான்னு முடிவு பண்ணுறாரோ அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். பிறகு என்னென்னா அதுதான் பிரளயம். எந்த பூதங்களும் உயிரோடு வாழ முடியாது. அப்படி பூதங்கள் உயிர் வாழ வேண்டுமென்றால் நான் சூரிய ஒளியாக இந்த உலகத்தை அடைந்து காத்து கொண்டிருக்கின்றேன். நம்ம சரீரங்களையும் பூதங்களையும் அவர் பாதுகாக்கின்றார். ஒவ்வொரு பூதத்துக்கும் தேவையான சக்தியை கொடுக்கின்றார். மழை வேண்டும்னா சூரியனுடைய உதவி தேவை. அப்போ நீரை காக்கணும். அப்படி மற்ற எல்லா விதமான பூதங்களுக்கும் சூரியனுடைய சக்தி தேவைப்படுகின்றது. இனி இரண்டாவது வரியில் சந்திரனுடைய சக்தி ரூபமாக நான் இருந்து என்ன செய்கின்றேன் என்று சொல்கின்றார். இங்கு பகவான் சொல்ல இருக்கின்ற கருத்து என்னவென்றால், சந்திரனிடம் வருகின்ற ஒளி கதிர்கள் மூலமாகத்தான் செடி கொடிகளெல்லாம் அந்தந்த சக்தியை அடைகின்றதாம். அது விஞ்ஞானப்படியும் சரி, சாஸ்திரப்படியும் சரி. அதாவது இரவில் சந்திரனுடைய ரேஸில் தான் என்ன ஆகின்றதுன்னா அந்த கீரை போன்ற எல்லா விதமான ஸ்தாவரங்கள் எல்லாம், மரம் செடி கொடிகளெல்லாம் பூமியில் இருக்கின்ற சக்தியை தன்னுடைய உடலாக மாற்றிக்கொள்ள முடிகிறது. இப்போது சில காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சக்தி இருக்குன்னா அந்த சக்தி வருவதற்கு காரணம் சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள். அதை இங்கு பகவான் சொல்கின்றார்,
நான் சந்திரனுடைய ஒளிக்கதிர்களாக இந்த உலகத்தை அடைந்து என்ன செய்கின்றேன்? ஸ்தாவரங்களையெல்லாம், மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உணவூட்டுகின்றேன் அல்லது சக்தியை ஊட்டுகின்றேன். அதை நம்ம என்ன செய்கின்றோம்? அதை நாம் சாப்பிடுகின்றோம். ஜீவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஜீவர்கள்னால் மனிதர்கள், மிருகங்கள் சாப்பிடுகின்றன. பிறகு அந்த உடல்கள் வாழ்கின்றன. அப்படி சந்திரனுடைய ஒளியாக நான் ஸ்தாவரங்களையெல்லாம் காப்பாற்றுகின்றேன், அவைகளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கின்றேன். அதுதான் இரண்டாவது வரி. புஷ்ணாமீச்ச ஔஷதீஹி சர்வாகா சோமோ பூத்வா ரசாத்மகः. சோமக பூத்வா கடைசி பகுதி. சோமக என்றால் இங்கு சந்திரன். சோமக பூத்வான சந்திரனாக நான் மாறி. அப்போ பகவானே சந்திர ரூபமாக இருக்கின்றார். நிலவாக நான் மாறி சோமக பூத்வா. அந்த நிலவுக்கு அடைமொழி இங்கு பகவான் கொடுக்கின்றார். நிலவில் இருக்கின்ற ஒளி கதிர்கள் இருக்கின்றதல்லவா, அது எப்படிப்பட்டதாம்? ரசாத்மகக. ரசாத்மகக என்றால் எனர்ஜி, சக்தியுடன் கூடியது. ரசம்னா சாரம்னு அர்த்தம், எசன்ஸ். நம்ம ஃப்ரூட்ஸ் சில பழங்களை என்ன செய்கின்றோம்? அதை பிழிஞ்சு சாப்பிட்றோம், அதனுடைய எசன்ஸை எடுத்துக்கிறோம். அதே போல் ரசம் என்றால் இங்கு சக்தி, சக்தியுடன் கூடிய, சக்தியை கொடுக்கின்ற என்ன? சோமக பூத்வா. ரசாத்மகங்கிறது நிலவுக்கு அடைமொழி. ரசத்தை உடைய, சக்தியை உடைய நிலவாக நான் மாறி ஔஷதீஹி சர்வாகா. சர்வாகன அனைத்தும். ஔஷதீஹி என்றால் அனைத்து ஓஷதிகள். சௌஷதிகன ஓஷதி. இங்கு ஓஷதி என்றால் அனைத்து மரம் செடி கொடிகள். ச ஓஷதி ஔஷதி. சௌஷதின்னு இருக்குது, அதை சன்னு பிரிச்சிடணும். சன்னா மேலும், ஓஷதி என்றால் எல்லா செடி கொடிகள். பிளான்ட் கிங்டம்னு சொல்கிறோம் அல்லவா, அதுதான் ஓஷதீஹி சர்வா. புஷ்ணாமி என்றால் வளர்க்கின்றேன், அதையெல்லாம் நான் உருவாக்குகின்றேன், அதை நான் வளர்க்கின்றேன். மனிதர்கள் மட்டும் இருக்கிறார்கள், எந்த செடி கொடிகளெல்லாம் இல்லைன்னா எப்படி சாப்பிடுவது? நம்மளால் வாழ முடியாது. இப்போ அவைகள் வளர வேண்டுமென்றால் அது சந்திரனுடைய சக்தியின் மூலமாக அவைகளை வளர்க்கின்றேன். அதை உட்கொள்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த உடல்களையெல்லாம், பூதங்களையெல்லாம் நான் சூரிய ஒளியாக இருந்து பாதுகாக்கின்றேன். இவ்விதம் இரண்டாவது வரியில் சந்திரனுடைய ஒளியின் மகிமையும், முதல் வரியில் சூரியனுடைய தேஜஸினுடைய மகிமையும் பகவான் கூறி இவ்விதமாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார். இனி நெருப்பு, அக்னி தத்துவத்திற்கு வருகின்றார் பகவான். அது 14வது ஸ்லோகத்தில். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராணாபானசமாயுக்தஹ பசாம்யன்னம் சதுர்விதம். அக்னி ரூபமாக இருக்கின்ற நான் என்ன செய்கின்றேன்? அதை இங்கு கூறுகின்றார். அக்னி ரூபமாக இருக்கின்ற பகவான் நமக்கு தேவையான உணவை எல்லாம் சமைக்க பயன்படுகின்றார். அதனால தான் அக்னியும் பகவானுடைய சொரூபம். அக்னியையும் நாம் வழிபடுகின்றோம். பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கின்றதல்லவா, ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு பூதமாக பகவானை வழிபடுகின்றோம். திருவண்ணாமலையில் தான் அக்னி ரூபமாக ஈஸ்வரனை நாம் வழிபடுகின்றோம். அக்னி சொரூபமாக அவர் இருக்கின்றார். அதை அனுபவிக்கணும்னா திருவண்ணாமலைக்கு மே மாதம் போய் நின்னா தெரியும். அக்னி ஸ்வரூபமாக பகவான் இருக்கார்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது நம்ம ஊர்லேயும் கூட அதை அனுபவிக்கலாம். அக்னி ரூபமாக பகவான் இருக்கின்றார். இங்கு எந்த அக்னியை பகவான் எடுத்துக்கொள்கின்றார் என்றால், அக்னி எல்லா இடத்துலையும் இருக்குது, வெளியே இருக்குது. பிறகு நம்முடைய வயிற்றுக்குள்ளேயும் அக்னி இருக்குது. வயிற்றுக்குள்ளே அக்னி இருக்குன்னா நம்ம உடல்லையும் கூட உஷ்ணம் இருக்குது.
அதனால தான் இறந்துட்டாங்களா இல்லையான்னு எப்படி பார்க்கிறார்கள், தொட்டு பார்ப்பார்கள். சில்லுன்னு இருந்ததுன்னா ஆள் போயாச்சுன்னு அர்த்தம். அந்த வெதுவெதுப்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆள் உயிரோடு இருக்குது. அப்போ அந்த 98.4 டிகிரிங்கிறது எதை குறிக்கின்றது? அக்னி தத்துவம் நம்ம பாடியில் இருக்குங்கிறது குறிக்குது. அப்போ இந்த உஷ்ணம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாகிறது. பிறகு நம்ம உணவையெல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிடுகின்ற உணவானது என்னாக மாறுகின்றது? இரத்தமாகவும் பிறகு எலும்பாகவும் தசைகளாகவும் மாறுகின்றது, உடலாக மாறுகின்றது. அப்படி மாற வேண்டுமென்றால் என்ன காரணம்? வயிற்றுக்குள் ஒரு அக்னி இருக்கின்றது. அதுக்கு ஜாடராக்னி அப்படின்னு பெயர். ஜாடராக்னின்னு என்ன? வயிற்றில் இருக்கிற உஷ்ணமா அக்னியா. அது என்ன செய்கின்றது? நம்ம போடுகின்ற உணவை அது சமைக்கின்றது. அப்போ சமையல் 2 இடத்துல நடக்குது. ஒன்று வீட்டில் பண்ணுறது, அவங்க கொஞ்சம் சரியாக சமைக்கலைன்னா உள்ளே தள்ளி உள்ளே சமைச்சிடணும். ரெண்டாவது சமையல் எங்கே நடக்குதுன்னா நம்ம வயிற்றில் நடக்குது. அங்கே ஒரு பெரிய சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்குது. நடந்து என்ன ஆகுதுன்னா அந்த உணவையெல்லாம் எரித்து எதெல்லாம் எங்கெங்கே தள்ளணுமோ அதெல்லாம் தள்ளி விடுகிறது. தேவையில்லாததை வெளித்தள்ளி பிறகு உடலினுடைய இரத்தமாகவும் மற்றதாகவும் மாற்றுகின்றது. அப்படி வயிற்றுக்குள் அக்னி இருந்து நம்முடைய உணவையெல்லாம் செரிக்க வைக்கின்றது. அதனால தான் ஒரு மகாத்மா சொல்லுவார், இப்போ வெளியே சாதம் வச்சுருக்கோம். இந்த காலத்தில் குக்கர் இருக்குது, அந்த காலத்தில் ஒரு சட்டியை வச்சு அதில் தண்ணீரை விட்டு அரிசியை போட்டு பாதி வந்துட்டுருக்கு. திடீர்னு யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்துடுறாங்க. அவர்களுக்கு சாதம் வேணும்னு மீண்டும் நம்ம போய் அரிசி அதுக்குள்ளே கொட்ட மாட்டோம். காரணம் என்ன? அங்கே பாதி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் பொழுது மறுபடியும் கொட்டுனா அது கெட்டுரும். இப்போ மறுபடியும் வைக்கணுன்னா வேறொரு இடத்துல வைப்போம். அப்படி ஒரு இடத்துல சமையல் வேலை நடந்துகிட்ருக்கும்போது அதை முழுமையாக முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதே போல் வயிற்றுக்குள்ளேயும் சமையல் வேலை நடக்குதான் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் பேசாமல் இருக்கணுமா. இடையில உள்ளே போட்டுகிட்டே இருக்கக்கூடாதான். போட்டால் வயிற்று கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ தான் பாதி பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக ஏதோ உள்ளே வருதேன்னு சொல்லி. அப்படி போட்ட என்ன ஆகும்னா உடலுக்கு நல்லதல்லவா. ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஃபுல் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும். எது வரைக்கும்னா அரிசியை வச்சோம்னா அதை எடுக்கிற வரைக்கும் இடையில கண்டதெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கக்கூடாது. வேணும்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வேறு பானையில் வைக்கலாம். அதே போல் அல்லது காலியானதுக்கப்புறம் மீண்டும் சமைக்கணுமா. அதே போல் நம்ம வயிற்று ஒரு பானை தானா, அந்த பானைக்குள்ளே உள்ளே போட்டதுக்கப்புறம் காலியாகிற வரைக்கும் உள்ளே தள்ளிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி இல்லை, மக்கள் அது வாட்டுக்கு தள்ளிகிட்டே இருப்பார்கள். ஆனாலும் அது ஒரு பெரிய மெக்கானிசம் பகவான் படைச்சிருக்கார். உள்ளே அந்த அக்னியாக நான் தான் இருக்கேங்கிறார். என்ன பண்ணுறாராம் பகவான்? நீ என்ன தான் போடுறாலும் நானும் கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டே இருக்கேன், ஆனால் பானை மாதிரி வயிற்றை உருவாக்கிடுவேன்னு சொல்லிடுவார் பகவான். அப்படி இங்கே என்ன சொல்கிறார்? அந்த அக்னியாக நான் இருந்து கொண்டு ஜீரணிக்கிற வேலையை நான் செய்கின்றேன். அதுவும் பகவான் செய்கின்ற வேலையாம். அதனால தான் சாப்பிடுவதும் கூட ஒரு அக்னி கோத்திரம்னு சொல்லுவார்கள். பிராண அக்னி கோத்திரமாக சாப்பிட்றதுக்கு பேர். இப்போ யாராவது கேட்டால் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிராண அக்னி கோத்திரம் பண்ணிகிட்ருக்கேன்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்ருக்கிறேன்னு அர்த்தம். காரணம், ஒரு ஹோமத்துக்கு என்னென்னலாம் தேவை? முதல்ல அக்னி தேவை. அந்த அக்னி தான் வயிற்றில் இருக்கே, ஜாடர் அக்னி இருக்குது. பிறகு ஆஃபரிங், ஏதாவது பொருள் உள்ளே போடணும் அல்லவா, அதுதான் நம்முடைய உணவு. இப்போ நம்முடைய உணவு ஹோமகுண்டம்ங்கிறது நம்ம வயிறு தான் ஹோமகுண்டம். அதில் இருக்கிற நெருப்பு ஜாடர் அக்னி, அதுதான் பகவான் நான் சொல்ல போகின்றார். அந்த அக்னியாக நான் இருக்கின்றேன். பிறகு நம்ம எதையெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் ஆஃபரிங். யாருக்கு? பகவானுக்கு நம்ம கொடுக்கின்ற ஆஃபரிங். அப்போ சாப்பிட்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அதான் சாத்விக உணவாக இருக்கணும். நம்ம எதை ஒரு ஹோமத்துக்கு பொருளாக போடுறோமோ அதெல்லாம் யூஸ்லெஸ்ஸை திங்கெல்லாம் போட மாட்டோம். தேவையில்லாததோ மோசமானதையெல்லாம் நம்ம போட மாட்டோம். நல்லதை சுத்தமானதாக போடுவோம். ஏன்னா அது இறைவனுக்கு நம்ம அர்ப்பணம் செய்வது. அப்படி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் பகவானுக்கு செய்கிற அர்ப்பணம். ஏன்னா இங்கே வயிற்றுக்குள்ளே பகவான் இருந்துட்டு பார்த்துட்ருக்கார் எதை நம்ம உள்ளே அர்ப்பணம் பண்ணுறோம்னு சொல்லி. அப்படி இந்த இடத்துல என்ன சொல்கின்றார்? ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அவர்களுடைய வயிற்றில் இருக்கின்ற ஜாடராக்னியாக நான் இருந்து அவர்கள் உட்கொள்கின்ற உணவை நான் ஜீரணித்து கொண்டு இருக்கின்றேன்.
அப்படி அதுவும் என்னுடைய வேலை தான் சொல்கிறார். இப்போ நான் யாரெல்லாம் இருக்கேன், எல்லாமாகவும் இருக்கின்றேன், பிறகு வயிற்றில் இருக்கின்ற அக்னியாகவும் நான் இருக்கின்றேன். வயிற்றில் இருக்கிற அக்னி என்றால் அந்த ஜீரணிக்கும் சக்தி, ஜீரணிக்கின்ற சக்தியாக நான் இருக்கின்றேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். பிறகு நம்ம சாப்பிட்றதே அக்னிஹோத்திரம்னு சொன்னோம். சில சமயங்களில் அந்த அக்னி கெட்டு போகிற மாதிரி இருக்கும் ஹோமகுண்டத்தில். அப்போ என்ன செய்வாங்க தெரியுமோ, ஒரு ஃபேன் பண்ணுவாங்க, அப்படியே காற்றை விசிறி விட்டு அக்னியை வளர்ப்பார்கள். அப்படி சில பேர்த்துக்கு அப்படியே ஜீரண சக்தி குறைஞ்சிரும், பசிக்கவே வசிக்காது. சில பேர்த்துக்கு அக்னி ரொம்ப எரிஞ்சிட்டே இருக்கும், அப்படி தான் ரொம்ப ஆளுக. ஆனால் சில சமயம் சில பேர்த்துக்கு என்ன ஆகும் தெரியுமோ, அக்னி அப்படியே குறைஞ்சிரும். அப்போ என்ன செய்யணும்னா அக்னியை கொஞ்சம் வளர்த்தணும். அப்படி வளர்த்துவது எது என்றால் நம்முடைய பிராணன் அபானன் என்கின்ற 2 சக்திகள். பிராண அபானன்கிற 2 சக்தியினால் பசியை நம்ம வளர்த்தலாம். பிராணாயாமமெல்லாம் பண்ணால் நல்லா பசிக்கும். காரணம் என்னென்னா அது அந்த அக்னியை வளர்த்துகின்றதாம். அப்படி பிராணன்னா வெளியே விடுகின்ற காற்று, அபானன்னா உள்ளே எடுக்கின்ற காற்று. இந்த பிராணன் அபானன் என்கின்ற இந்த 2 என்ன செய்கின்றதுன்னா அந்த அக்னியை வளர்க்குமா, ஜீரணிக்கின்ற சக்தியை வளர்க்கின்றதாம். அப்படி இந்த பிராணனை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினோம்னா எத்தனையோ பலன் இருக்குது. ஒன்று, உடலுக்கு நல்லது, இந்த அக்னியெல்லாம் கொஞ்சம் வளர்த்தி விட்டு வச்சுருக்கோம். பிறகு மனதிற்கும் மனக்கட்டுப்பாடுக்கும் பிராணாயாமமெல்லாம் நமக்கு பயன்படும். ஆனால் ரொம்ப கவனமாக செய்யணும், முறையாக படித்தவங்கிட்ட போய் செய்யணும். நம்ம மூக்கை பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ அதை மூக்கில் காய்ச்சி போனது போயிடும், வராமல் போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பிராணாயாமெல்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் தெரியாமல் ஏதாவது செய்து விடக்கூடாது. ஆனால் இந்த பிராணனும் அபானனும் அக்னியை வளர்க்கின்றது, ஜீரண சக்தியை வளர்க்கும். பிறகு எப்படிப்பட்ட உணவுங்கிற அடைமொழியும் பகவான் இங்கு கொடுக்கின்றார். இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். அகம் நான் வைஸ்வானரக பூத்வா. ஜாடராக்னிக்கு இனி ஒரு பெயர் வைஸ்வானர அக்னி. வைஸ்வானர அக்னினா வயிற்றில் இருக்கின்ற ஜீரண சக்தி. அகம் வைஸ்வானரக பூத்வா, வயிற்றில் இருக்கின்ற ஜீரண சக்தியாக இருந்து கொண்டு. பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதக. பிராணினாம்னா எல்லா ஜீவராசிகளினுடைய, பிராணினாம் எல்லா ஜீவராசிகளினுடைய தேகம் ஷரீரத்தில் ஆஸ்ரிதக இருந்து கொண்டு. எல்லா ஜீவராசிகளினுடைய ஷரீரத்தில் நான் இருந்து கொண்டு அந்த வயிற்றிலுள்ள அக்னி தத்துவமாக, அதாவது வைஸ்வானர அக்னியாக நான் மாறி, நான் அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு எல்லா ஜீவராசிகளினுடைய வயிற்றிலும் இருக்கின்றேன். அதனால தான் என்ன சொல்வார்கள், இந்த அன்னதானத்தை ரொம்ப உயர்வாக சொல்வார்கள். எல்லா தானத்திலையும் உயர்ந்தது அன்னதானம். காரணம் என்ன, அவர்களுடைய வயிறு எரிஞ்சிட்ருக்கு பசியில். அவர்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா யாருக்கு உணவு கொடுக்குறோம், பகவானுக்கு உணவு கொடுக்கின்றோம். ஏன்னா அங்கே அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அக்னியாக இருக்கிறது பகவான். அப்படி ஒருவருடைய அந்த பசியை நாம் தவிர்த்தால், ஒருவருடைய பசியை நம்ம நீக்கினோம்னா அது ரொம்ப புண்ணியம் நமக்கு வரும் என்று சொல்வதற்கு காரணம் அந்த அக்னிக்கு கொடுக்கறதுங்கிறது பகவானுக்கு கொடுத்தல். ஏன்னா பகவான் சொல்கிறாரே, நான் தான் ஒவ்வொரு வயிற்றில் இருக்கிற அக்னியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி தேகத்தில் இருந்து கொண்டு வைஸ்வானரனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். பிறகு இந்த அக்னி எதனால் வளர்க்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகின்றது? இந்த அக்னி காப்பாற்றப்படுவது எதனால், அதை சொல்கின்றார். இங்கு பிராணன்னா வெளியே விடுகின்ற காற்று, அபானன்னா உள்ளே எடுக்கின்ற காற்று. அதாவது இதனுடைய துணை கொண்டுன்னு பகவான் சொல்கிறார். நான் அங்கே நல்லா சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் உடனே கற்பனை பண்ணக்கூடாது, வயிற்றில் எங்காவது தீ எரிஞ்சிட்ருக்குமா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியுமா, அப்படி இல்லை. இங்கு சக்தி, ஜீரண சக்தியைத்தான் நம்ம அக்னின்னு சொல்கின்றோம். பிராண அபான சமாயுக்தகன, பிராணனுடைய அபானனுடைய துணை கொண்டு இந்த சக்தியானது வளர்கின்றது. அப்படின்னா இந்த ப்ரீத்திங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இது மற்றதையெல்லாம் குறிக்கின்றது. ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக உடல் இருந்ததுன்னா பசி ஒழுங்காக இருக்கும்னு அர்த்தம்.
நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பசியை ஒரு ஸ்கேலாக எடுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு ரொம்ப ஓவராக பசிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குதுன்னு அர்த்தம், கொஞ்சம் அந்த அக்னியை குறைக்கணும். சில பேர்த்துக்கு பசி இல்லாமல் இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்று பொருள். இப்போ பிராணன் அபானன் இவைகளினுடைய துணை கொண்டு நான் அக்னியாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? பச்சாமி அன்னம் சதுர்விதம். பச்சாமின்னா நான் சமைத்து கொண்டு இருக்கின்றேன். பகவான் சொல்கிறார், நான் சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கேன். எங்கிருந்துன்னா அன்னம், வயிற்றில் இருக்கிற அன்னத்தை நான் சமைத்து கொண்டு இருக்கின்றேன். அதாவது வெளியே இருக்கிற பொருளை நம்ம உள்ளே தள்ளிடுறோம், அதை பகவான் சமைக்கிறார். நம்ம வெளியே சமைக்கிறது நம்ம டியூட்டி, உள்ளே போனதுக்கப்புறம் பகவானுடைய டியூட்டி. ஷிஃப்ட்டு போல் மாறுமல்லவா, ஒரு ஷிஃப்ட்டு இனியொருத்தர், இனியொரு ஷிஃப்ட்டு இனியொருவர் பண்ணுறது போல் உள்ளே போனதுக்கப்புறம் ஜீர்ணிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் நம்ம செய்ய வேண்டாம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஜீரணம் ஆகிட்டுருக்கு. காரணம் என்னன்னா அங்கே பகவான் வேலை செஞ்சிட்ருக்கார், நமக்கு தெரியாமல் உள்ள வேலை பண்ணிகிட்ருக்கார். அதைத்தான் சொல்கிறார், அன்னம் பச்சாமி. நான் அன்னத்தைனா வயிற்றுக்குள் சென்ற உணவை சமைத்து கொண்டிருக்கின்றேன். சமைத்து கொண்டிருக்கின்றேன்னா ஜீரணம் செய்கின்றேன், ஜீரணித்து கொண்டு இருக்கின்றேன். ஜீரணத்தை என்ன பண்ணுறாருன்னா அந்த உணவை உடலாக மாற்றுகின்றார். பிறகு நாம் உட்கொள்கின்ற உணவு 4 விதமாக பிரிக்கப்படுகின்றது. அதை பகவான் கூறுகின்றார், சதுர்விதம் அன்னம். சதுர்விதம்ங்கிறது அன்னம்ங்கிறதுக்கு அடைமொழி. சதுர்விதம் அன்னம்னா 4 விதமான உணவுகள். 4 விதமான உணவுகள்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம உணவை எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, எத்தனையோ வெரைட்டி இருக்குது சாப்பிட்ற வெரைட்டி. ஆனால் இந்த உணவை எப்படி உட்கொள்கிறோங்கிறத 4ஆக சாஸ்திரத்தில் பிரிக்கிறார்கள். எவ்வளவோ விதமான உணவு வந்திருக்கு, அந்த உணவை 4 விதத்தில் நம்ம உட்கொள்கின்றோம். அப்படி 4ஆக பிரிக்கப்படுகின்றது. முதல் வெரைட்டி பக்ஷ்யம், அதான் ஃபஸ்ட்டு வெரைட்டி. பக்ஷ்யம் என்றால் கடித்து உண்ணுதல். அதாவது 4 விதத்தில் நம்ம சாப்பிட்றோமா, 4 விதத்தில் உணவை வயிற்றுக்குள்ளே தள்ளுறோம். 4 மெத்தட் இருக்குது உணவை வயிற்றுக்குள்ளே நம்ம தள்ளுறதுக்கு. அது முதல் மெத்தடு பக்ஷ்யம். பக்ஷ்யம்னா கடித்து உண்பது. எல்லாம் சப்பாத்தி முதல் கொண்டு சப்பாத்தி, பூரி, சாதம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா கடித்து சாப்பிட்றோம். அது பக்ஷ்யம். இரண்டாவது போஜ்யம். போஜ்யம் என்றால் விழுங்குதல் அல்லது குடித்தல். ட்ரிங்க் பண்ணுறது, தண்ணீர் குடிக்கிறது அல்லது விழுங்குதல். சிலதையெல்லாம் விழுங்கி சாப்பிடுவோம், கடித்து சாப்பிட்றது, அதற்கு பிறகு விழுங்குதல். சிலதெல்லாம் டைரெக்டாகவே விழுங்கி சாப்பிடுவோம். மூன்றாவது சோஷ்யம். சோஷ்யம் என்றால் உறிஞ்சி சாப்பிடுவது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம், கரும்பையெல்லாம் என்ன செய்கிறோம், நேரடியாக சாப்பிட்றதா இருந்ததுன்னா அதை கடித்து உறிஞ்சிக்கின்றோம். அப்படி உறிஞ்சி சாப்பிடுதல். பிறகு நான்காவது லேஹ்யம். லேஹ்யம் என்றால் நாக்கில் வச்சு தொட்டு, அதாவது நக்கி சாப்பிடுதல். அதுக்கு என்ன உதாரணம்னா தேன், ஊறுகாய் இவைகளையெல்லாம் நம்ம நாக்கில் டைரெக்டாக வச்சு சாப்பிடுவோம். அதை உறிஞ்சுறதோ கடிச்சோ சாப்பிட மாட்டோம். அப்படி இந்த 4 விதத்தில் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். பக்ஷ்யம், போஜ்யம், சோஷ்யம், லேஹ்யம். அதுலேருந்து தான் லேஹ்யம்னு வந்தது. இந்த ஆயுர்வேதத்துலலாம் கொடுப்பாங்களே லேஹ்யம்னா, அதை நம்ம விழுங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதையெல்லாம் நம்ம நாக்கில் வச்சு சுவைச்செல்லாம் சாப்பிட முடியாது. ஆனாலும் பேர் அப்படி ஆகிப்போச்சு, லேஹ்யம் அப்படின்னு சொல்லி. லேஹ்யம்னா நாக்கில் நேரடியாக வச்சு சாப்பிட்றது. ஊறுகாய் அப்படி தான் சாப்பிட முடியும். தேனையெல்லாம் குடிக்கவோ உறிஞ்சவோ முடியாது. நாக்கில் வச்சு எவ்வளவு தூரம் அதிலேருந்து சுவை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு தான் உள்ளே தள்ளுவோம். பிறகு சோஷ்யம்னா உறிஞ்சி குடித்தல். இந்த நொங்கு சாப்பிட்றதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அதெல்லாம் என்னென்னா சோஷ்யம். அது அப்படி சாப்பிட்டா தான் அதில் ஒரு டேஸ்ட்டே இருக்குது. சும்மா எங்கள் கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்காது. அந்த கரும்பு நொங்கெல்லாம் இருக்கே, அது கிராமத்தில் பிறந்திருக்கணும், அதை சோஷ்யமாக சாப்பிடணும், வெயில் காலத்தில் சாப்பிடணும். அப்போ தான் அதனுடைய சுவையே நமக்கு தெரியும். அதே போல் போஜ்யம்னா விழுங்குதல், குடித்தல்.
பக்ஷ்யம்னா கடித்து உண்ணுதல். இப்படி சதுர்விதம் 4 விதத்தில் மனிதர்கள் உணவை உட்கொள்கின்றார்கள். அந்த 4 விதமான உணவுகளை நான் என்ன செய்கின்றேன்? சமைத்து கொண்டு இருக்கின்றேன். எப்படி? வைஸ்வானரக பூத்வா. இந்த ஸ்லோகம் இங்கே வந்ததுனால தான் ஆசிரமங்களில் எல்லாம் ஒரு பழக்கம் என்னென்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை சொல்லுவார்கள். ஏன்னா எல்லா பிளேட்லேயும் வந்ததற்கு பிறகு சேர்ந்து சாப்பிடணுங்கிறது நியமம். ஒவ்வொருவர் வந்த உடனே வாங்கி சாப்பிட வேண்டாம், எல்லாத்துக்கும் பிளேட்டில் நிறைஞ்சதற்கு பிறகு சேர்ந்து சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்ணுறதுனா, எதையாவது ஒரு சாப்டர் கீதையில் சொல்லணும், இந்த சாப்டரை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய தாத்பரியம் கிடையாது. ஏன்னா பகவான் இங்கே சொல்லியிருக்கார், நான் தான் உணவையெல்லாம் வயிற்றிலிருந்து சமைச்சிட்ருக்கிறேங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக சம்பிரதாயத்தில் 15வது அத்தியாயத்தை சொல்லிட்டு சாப்பிட்றது வழக்கம். அதுக்கு காரணம் இந்த ஸ்லோகம்தான். ஏன்னா இங்கே தான் பகவான் நான் வைஸ்வானர் அக்னியாக இருந்து கொண்டு நீங்கள் சாப்பிட்ற உணவு அனைத்தையும் நான் தான் உள்ள சமைத்து கொண்டு இருக்கின்றேன். இனி இந்த டாப்பிக்கை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் முடிவுரை செய்கின்றார். இந்த 3 தத்துவம் மட்டும் தானா நான் என்றால் கிடையாது, நானே அனைத்துமாக இருக்கின்றேன். அதை சொல்லி முடிக்கின்றார் 15வது ஸ்லோகத்தில். சர்வஸ்ய சாகம் கிருதி சந்நிவிஷ்டக மத்தஸ்மிருதிர் ஞானமபோகணம் ச வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யக வேதாந்த கிருத் வேதவிதேவ சாகம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அகம் ஏவ சர்வம். அகம் ஏவ சர்வம், நானே அனைத்துமாக இருக்கின்றேன். நானே தான் அனைத்துமாக இருக்கின்றேன். சர்வாத்ம பாவக, எல்லா இடத்திலையும் ஆத்மபாவம் அல்லது ஈஸ்வர புத்திகி. அதை இங்கு சொல்லி முடிக்கின்றார். மீண்டும் சில சொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் நானாகத்தான் இருக்கேன், இதெல்லாம் என்னால் தான் நடைபெறுகின்றது என்று சொல்கின்றார். அதை முதல் வரியில் சொல்கின்றார், எல்லோருடைய ஹிருதயத்திற்குள் நான் தான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டக. அகம் சர்வஸ்ய ஹிருதி, அகம்னா நான், ஈஸ்வரனாகிய நான். சர்வஸ்ய எல்லோருடைய, ஈஸ்வர சொரூபமாக இருக்கின்ற நான் எல்லோருடைய ஹிருதி ஹிருதயத்திற்குள், ஹிருதய குகைக்குள், ஹிருதயத்திற்குள் சந்நிவிஷ்டக அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் எல்லோருடைய ஜீவராசிகளினுடைய ஹிருதயத்திற்குள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். பிறகு இந்த பகவான் எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, அதாவது நம்ம பகவான் எப்படி பார்க்க முடியும்? அறிவினால தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லோராகவும் எல்லாவாகவும் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்படி எல்லோருடைய ஹிருதயத்திற்குள்ளும் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். பகவான் ஹிருதயத்திற்குள் இருக்காருன்னு சொன்னால் ஹிருதயம் வேறு பகவான் வேறு தானே, நான் இந்த ரூம்குள்ளே இருக்கேன்னு சொன்னால் நான் வேறு ரூம் வேறு தானே அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அது சிந்திச்சா வரும், சிந்திக்கலைன்னா அந்த சந்தேகம் வராது. அதுக்கு பகவான் பல இடங்களில் பதில் சொல்லியிருக்கார். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வங்கிற இடத்துல ஈஸ்வரனே எல்லாமாகவும் எல்லாத்தையும் வியாபித்திருக்கின்றார்ங்கிற இடத்துல, அப்போ வியாபிக்கப்படுவதும் பகவான். வியாபித்திருக்கிறார்னா ஏதோ ஒன்றில் போய் வியாபிச்சிருக்கார். அப்போ அந்த ஒன்று வேறு தானாங்கிற சந்தேகம் வரும்பொழுது சங்கரர் அங்கு விளக்கம் சொல்கிறார். அதுக்கு இனியொரு அர்த்தம் இருக்குது. ஈஸ்வரனுடைய புத்தியினால் இந்த உலகத்தை நீ மறைத்து விடு. உலகத்தில் உலகங்கிற புத்தியை வைக்காத, ஈஸ்வர புத்தியினால் இந்த உலகத்தை நீக்கிவிடுன்னு சொல்கிறார். அப்படி ஹிருதயமும் பகவான் தான், ஹிருதயத்திற்குள்ளே அமர்ந்திருப்பவரும் பகவான் தான். அப்படி அனைத்தும் பகவான் தான்.
ஆனால் நமக்கு புரிகிறதுக்காக வேறு வழி இல்லாமல் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. நான் ஹிருதயத்திற்குள் அந்தர்யாமியாக சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யாருக்கும் தெரியாமல் எதையும் நம்ம செய்ய முடியாது, எந்த எண்ணத்தையும் நம்ம மறைக்க முடியாது, அது பகவானுக்கு தெரியும். பிறகு இரண்டாவது வரியில் என்னிடத்திலிருந்து தான் அனைத்தும் வந்தது, தர்மங்கள் அதர்மங்கள் எல்லாம் வந்தது, நான் அனைத்துக்கும் சாமானிய காரணம் என்ற கருத்தை கூறுகின்றார். மத்தக ஸ்மிருதிஹி ஞானம் அபோகணம் ச, என்னிடத்திலிருந்து தான் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இவைகளெல்லாம் வருகிறதுன்னு சொல்கிறார். அதாவது ஒன்றுக்கு ரெண்டு காரணத்தை நம்ம சொல்கிறோம். ரெண்டு காரணம்னு சொன்னால் வேதாந்தம் படித்து உடனே என்ன ஞாபகம் வந்துடும் தெரியுமோ, உபாதான காரணம் நிமித்த காரணம்னு வந்துடும். இங்கு வேறு கோணத்தில் சொல்கிறோம். ஒன்று சாமானிய காரணம், இனி ஒன்று விசேஷ காரணம். சாமானிய காரணம் விசேஷ காரணம் என்றால், இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அதில் எத்தனையோ விவசாயிகள் எல்லாம் இருக்கார்கள். ஒவ்வொரு நிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பயிரை போடுவார்கள். சில சமயங்களில் அந்த கிளைமேட்டுக்கு அந்த இடத்துக்கு ஒரே ஒரு பயிரை தான் போட முடியும். அப்படி எல்லா விவசாயிகளும் நெல்லையோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அவைகளெல்லாம் வரணும்னு சொன்னால் சாமானிய காரணம் கிளைமேட், பிறகு மழை, இதெல்லாம் சாமானிய காரணம். விசேஷ காரணம்னா அவர்களுடைய தனிப்பட்ட உழைப்பு, அந்த விதை, அவர்கள் எப்படி பராமரிக்கிறார்கள், இதெல்லாம் விசேஷ காரணம். இப்போ நானும் அதே பயிர் பண்ண, நீயும் பயிர் பண்ண, எல்லாம் ஒன்று தான். உனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு குறைவாக வருதுன்னு என்ன காரணம்னா, சாமானிய காரணம் ஒன்று தான். சூரியன் அதே சூரியன் தான், அதே மழை தான், ஒரே கிராமத்தில் ஒரே பக்கத்து நிலத்தில். ஆனால் விசேஷ காரணத்தில் மாறுபாடு இருக்கின்றது. அப்படி இங்கே என்ன சொல்கின்றார், எல்லா ஜீவராசிகளுக்கு நான் சாமானியமாக இருக்குது, எனக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. ஒருவனை பாவியாக்கணும், ஒருவனை யோகி ஆக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்விதம் அவர்கள் வருவது அவர்களுடைய அகங்காரம், அது விசேஷ காரணம். இப்போ இந்த இரண்டாவது வரியில் நான் சாமானிய காரணமாக இருந்து இவைகளுக்கெல்லாம் நானே காரணம்னு சொல்கிறார். எவைகளுக்கெல்லாம்? மத்தக என்னிடமிருந்து, ஸ்மிருதிஹி, ஸ்மிருதிஹினா ஞாபக சக்தி, என்னிடத்திலிருந்து தான் ஞாபக சக்தி எல்லாம் ஒருவனுக்கு வருகின்றது. ஒருவனுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கிறது காரணம் நான் தான்னு சொல்கிறார். அப்போ சில பேர்த்துக்கு இல்லைன்னா அதுவும் நான் தான் சொல்ல போகிறார். ஞாபக சக்தி ஸ்மிருதிஹி. இந்த ஸ்மிருதிஹி பெரிய விஷயம். அதாவது அந்த நேரத்தில் அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது பெரிய விஷயம். அதெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏதாவது கேள்வி கேட்டிருப்பார்கள், அந்த பதில் உள்ளே இருக்கும், அந்த நேரத்தில் வராது, அவ்வளோதான் போச்சுன்னு. அந்த நேரத்தில் கரெக்டாக வரணும், அதுதான் ஞாபக சக்தி, ஸ்மிருதிங்கிறது. பிறகு ஞானம். ஞானம் இருந்தால் தான் ஸ்மிருதியே வரும். ஒன்றுமே உள்ளே இல்லைன்னா எங்கே ஞாபகத்துக்கு வர்றது? ஒருவருக்கு இருக்கிற ஞானமும் என்னிடத்திலிருந்து தான் வருது. அப்படி ஏதாவது திடீர்னு நமக்கு ஞானம் இருந்ததுன்னா பெருமை கொள்ளாதீர்கள், அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பகவான் எடுத்துக்கொள்கிறார். நம்ம அகங்காரத்தை சிறிதுபடுத்துகின்றார். ஒருவனுக்கு எவ்வளவு ஸ்மிருதி ஞாபக சக்தி இருக்கோ, எந்த நேரத்தில் சரியான ஞாபகம் வருதோ அந்த ஞாபகம் வர்றதுக்கு காரணம் நான் தான். பார்த்தோம்னா சில சமயம் திடீர்னு ஞாபகம் வரும். நம்மளுடைய உள்ளே இருக்கே, நம்மளுடைய ஹார்ட்வேர் உள்ளே இருக்குது, அதில் எத்தனையோ விஷயங்கள் சம்ஸ்காரமாக பதிஞ்சு கிடக்குது. எந்த நேரத்தில் எதேதோ நமக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சாமானிய காரணம் நான் தான்னு சொல்கிறார். ஸ்மிருதிஹி. பிறகு ஞானம். இனி அபோகணம். அபோகணம்னா மறதி. அந்த மறதியும் என்னிடத்திலிருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறார். மறதி இது எல்லாத்துக்கும் ரொம்ப பேர்த்துக்கு இருக்கும், மறந்து போயிடுறது, எதையாவது ஒன்று சொல்கிறது உடனே மறந்து விடுவது. அபோகணம்னா மறதி, அதுவும் என்னிடத்திலிருந்து தான் வருதுங்கிறார். இதை புரிஞ்சிட்டோம்னா யாருக்கெல்லாம் மறதி வருதோ அவங்க மீது நமக்கு கோபம் வராது. காரணம் என்ன? பகவானுடைய அனுகிரகத்தில் மறந்துருக்கார், அவ்வளோதான். சரியாக ஞாபகம் வச்சுட்டாருன்னு என்ன, ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தில் ஞாபகம் வச்சுருக்கார். அப்படி அபோகணம். அபோகணம்னா மறதி. இந்த மறதி இருக்கே, அது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதையும் நம்ம உணரணும். காரணம் எப்படின்னா, ஒருவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் இறந்து விட்டார். அவரை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுகிட்டே இருக்கோம். எவ்வளோ நாள் வருத்தப்படுவோம்? 3 நாள், 4 நாள், அல்லது 10-20 நாள்.
பிறகு என்ன ஆகுது, நம்ம எரியாமல் மறதி நமக்கு வந்து விடுகின்றது. அவரோட வாழ்ந்தது, அவர் நமக்கு செஞ்சது, அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். மறக்காமையே இருந்தோம்னா எப்படி வாழ்வதுன்னா, இறந்த உடனே எவ்வளவு துக்கம் இருக்கோ அதே துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்மளால் வாழ முடியாது. அப்படி மறதியும் பகவானுடைய ஒரு அனுகிரகம்தான். பிறகு வயது ஆக ஆக என்ன ஆகும்னா, இந்த மறதி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வயது ஆக ஆக வந்து எல்லாம் சொல்கிற கம்ப்ளைண்ட் அதுதான். உண்மையிலேயே அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். மறதிங்கிறது பகவானாக நமக்கு வந்து அன்லோடு பண்ணுறார். தலையில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீக்கிறார். ஆனால் எதை நம்ம மறப்போம்னா, சிறு வயதில் வந்ததெல்லாம் மறக்க மாட்டோம். அதற்கு மேலே ஒரு 30 வயசுக்கு மேலே நடந்ததெல்லாம் தான் மறந்துட்டு வருவோம். மறதி எப்படி ஆரம்பிக்கும்னா, தலைகீழாக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்தது தான் மறந்துடுவோம் வயசான காலத்தில். அதெல்லாம் மறக்க வேண்டியது தான். அதெல்லாம் நினச்சி என்ன பிரயோஜனம்? அதனால தான் சின்ன வயசில் நல்ல விஷயங்கள் உள்ளே போகணும்னு சொல்கிறது. காரணம், அது எந்த வயசானாலும் அது மறக்காது. வயதாக இப்போ ஒரு 20-30 வயசுக்கு மேலே தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே போயிருந்தாலும் ஈஸியாக மறந்துடும். ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் நல்ல விஷயங்கள் உள்ளே போய்த்தா, நல்ல சில ஸ்லோகங்கள் பாடல்களை ஏதோ பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருந்தால் அந்த நேரத்தில் எரிஞ்சு விழுந்துட்டு படிச்சிருப்போம். ஆனால் அது பின்னாடி நமக்கு வந்து அது நமக்கு பயன்படும். அது நமக்கு மறக்கவே மறக்காது. அப்படி வயதான காலத்தில் வர்ற மறதியும் இயற்கை. அது ஒரு குறை அல்ல, அது ஒரு பிளெஸ்ஸிங். அது பகவானுடைய அனுகிரகம். இதை மறக்கிறதுக்கு தான் ஞானிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறார்கள். இவர்களுக்கு வந்து நேச்சுரலாக நடக்குது, சந்தோஷப்பட வேண்டியது தானே. ஆனால் என்ன, கொஞ்சம் வயசாகிருக்கணும். இந்த 20 வயசு 25 வயசுலேயே மறந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி மறந்தால் அது வந்து கவனக்குறைவு அல்லது கேர்லெஸ்னஸ், அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னிடத்திலிருந்து வருதுன்னு பகவான் சொல்கிறார். ஒருவருக்கு ஸ்மிருதி சரியான நேரத்தில் சரியான எண்ணம் வந்ததுன்னா ஞாபகம் வர்றதும், பிறகு வராமல் இருப்பதும், ஞாபக சக்தி குறையிறதும், அறிவு இருக்கிறதும், இதுக்கெல்லாம் நான் சாமானியமான காரணமாக இருக்கின்றேன். பிறகு இங்கு சங்கரர் எழுதுகிறார், விசேஷ காரணம் என்ன? பகவான் வந்து சாமானிய காரணமாக இருக்கார். விசேஷ காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய பாப புண்ணியங்கள் அப்படின்னு எழுதுகிறார். நம்ம வந்து பாவம் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் எந்த நேரத்தில் எதை நினைக்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும் அதை மறந்துடுவோம். மீதி நேரத்தில் நினச்சிட்ருப்போம். எந்த நேரத்தில் எதை மறக்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். அப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய பாப புண்ணியங்கள். பாப புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்திருந்தால் அது பாபம், மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்திருந்தால் புண்ணியம். அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும்னா, மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்திருந்தோமோ அதுதான் நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை. பாவம்னா நம்ம வந்து எதாவது நினைக்கக்கூடாது. மற்றவங்களை நம்ம ஹிம்சைப்படுத்தினா அது பாவமாக நமக்கு வருகின்றது. அப்படி நம்ம மற்றவங்களுக்கு துன்புறுத்தி இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஒழுங்காக இருக்காது. ஒழுங்காக ஸ்மிருதி வராது, ஒழுங்காக ஞானம் இருக்காது, அபோகணம் சொல்லவே வேண்டாம். ஆனால் எந்த நேரத்தில் எதை நினைக்கக்கூடாதோ அப்போ அது ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் வந்து நம்ம துயரப்படுத்துவது நம்முடைய பாபம். இதெல்லாம் ஒரு ஆர்டரில் இருக்கணும்னு சொன்னால் அது நம்முடைய புண்ணியம். அது விசேஷ காரணம். பகவான் வந்து சாமானிய காரணமாக இருக்கின்றார். இனி அடுத்த 2 வரி அதில் வந்து என்ன சொல்கிறார், நானே தான் அறிய வேண்டிய தத்துவமாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் நீங்கள் ஒர்த்தாக அறிய வேண்டிய விஷயம்னு ஒன்று இருந்ததுன்னா அது நான் தான், அது ஈஸ்வர தத்துவம்தான். மீதி எல்லாமே என்னன்னா அது அறிவு அல்ல. கொஞ்ச காலத்துக்கு தான் பயன்படும் அந்த அறிவு. அதுக்கப்புறம் என்னென்னா அவுட்டேட் ஆயிரும். இப்போ கம்ப்யூட்டர் போல் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் எந்த லாங்குவேஜ் படித்தோமோ இன்றைக்கெல்லாம் என்னென்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நான் இருக்கிறேன்னே அவுட்டேட் ஆகாத விஷயம் நான் தான் சொல்கிறேன். இந்த அனைத்து வேதங்களினாலும் எல்லாத்தினாலேயும் அறியப்பட வேண்டிய அறிவுக்கு யோக்கியதமாக இருப்பவன் இறைவனாகிய நான் தான். அதை சொல்கிறார், வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யக. சர்வைஹி வேதைஹி, எல்லா வேதங்களின் மூலமாக. இந்த இடத்துல வேதம்னு சொன்னால் எல்லா சாஸ்திரத்தின் மூலமாக. சர்வைஹி வேதைஹி, ஏன்னா வேதம்ங்கும் பொழுதே சர்வ சப்தம் வந்து வேத அங்கங்கள் மற்ற அனைத்தும் எல்லா அறிவினால் இறுதியாக அறியத்தக்கது, அறிவதற்கு யோக்கியதையானது யார்னா
அகம் ஏவ, ஏவ வேற போடுறார். நான் தான் வேத்யக அப்படின்னா அறியப்பட வேண்டியதற்கு யோக்கியதை ஆனவன். வேத்யகன அறியப்பட வேண்டியவன். நான் தான் ஐ ஆம் டு பி நோன், நான் தான் அறிவுக்கு யோக்கியதையாக இருக்கின்றேன். அதனுடைய அர்த்தம் என்னென்னா என்னத்தான் அறிய வேண்டும். நான் யார் அப்படின்னா எல்லா வேதங்களினால் அறிய வேண்டிய பொருளாக இருப்பவன் நான் தான். இந்த வேத்யகங்கிறதுக்கு அறிய யோகிதை, அர்ஹார்த்தம், அறிவதற்கு அர்ஹதை உடையவன் நான் தான். வேற நீங்கள் எதை அறிந்தாலும் அந்த அறிவு நிறைவை கொடுக்காது. அந்த அறிவு தொடர்ந்து மீண்டும் வேறு ஏதாவது அறிஞ்சு தான் ஆகணும். ஆனால் நான் தான் அறிய வேண்டியவனாக இருக்கின்றேன். பிறகு அறிவு என்று வந்தவுடனே 2 பேர் வந்து விடுவார்கள். யார்? குரு, சிஷ்யன். ஏன்னா அறிவுங்கிறதுல 2 பேர் தான் இருப்பார்கள். குரு அறிவை கொடுப்பார், சிஷ்யன் அறிவை வாங்கி கொள்வான். இப்போ அடுத்த கடைசி வரியில் சொல்கிறார், குருவாக இருக்கிறது நான் தான், சிஷ்யனாக இருக்கிறது நான் தான். நானே குரு, நானே சிஷ்யன். நானே சிஷ்யனாகவும் இருந்துகிட்ருக்கேன், நானே குருவாகவும் இருக்கின்றேன். அதை கூறுகின்றார். வேதாந்த கிருத் வேதவித் ஏவ ச அகம். அகம் நான், வேதாந்த கிருத், வேதாந்த கிருத் என்றால் குருவாக இருக்கின்றேன். வேதாந்தம்னா உபனிஷத் தத்துவம். வேதாந்த கிருத் என்றால் வேதாந்தத்தை உருவாக்கிய பரம்பரையாக நான் இருக்கின்றேன். நானே வேதாந்தத்தை உருவாக்கியவன், குருவாக நான் இருக்கின்றேன். வேதாந்தத்தை தோற்று வைத்தவனாக நான் இருக்கின்றேன். வேதாந்த கிருத்துன இந்த குருவாக நான் இருக்கின்றேன். வேதாந்தத்தையே உருவாக்கினவன் நான் தான். அப்படின்னு என்ன? சதாசிவ சமாரம்பம்னு சொல்கிறது போல அந்த பகவானிடமிருந்தே இந்த அறிவு உருவானது. இந்த உலகத்தை பகவான் படைக்கும் பொழுதே யாராவது இந்த மீன் வந்து துள்ளி குதித்து வெளியே வர்றது போல யாராவது இந்த உலகத்திலிருந்து மோட்சத்துக்கு வருவார்கள், வர விரும்புவார்கள், அவர்களுக்கு மார்க்கம் சொல்லணும். அந்த வேதாந்த ஞானத்தை உருவாக்கி அந்த பரம்பரையாக இருப்பவனும் நான் தான், குருவும் நான் தான். பிறகு வேதவித், வேதவித்துனா குரு உபதேசித்து அதை புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா, அந்த புரிந்து கொள்பவனும் நான் தான். உபதேசிப்பவனும் நான் தான், புரிந்து கொள்பவனும் நான் தான். சொல்கிறவனும் நான் தான், கேட்குறவனும் நான் தான்னு சொல்கிறார். நம்ம பேசும்போது நம்ம காதுக்கே நம்ம விழுகுதல்லவா, அதுபோல தான். அது ஒருத்தருக்குள்ளேயே நம்ம பேசுகிறது நான் தான், கேட்குறது நான் தான். சில பேர் ரூமை தாண்டி தனக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பார்கள். யாரோ உள்ளே பேசிகிட்டு இருக்காங்களே, யாரோட பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் அவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பார்னு சொல்லுவார்கள். அப்படி பேசுகிற ஆளும் அவர் தான், கேட்குற ஆளும் அவர் தான். சில பேர் டிரைவ் பண்ணிட்டு போகும்போதே மனமனன்னு பேசிட்டு போவார்கள். அப்போ அப்படி டிரைவ் பண்ணிட்டு போனால் என்ன ஆகிறது? அப்படி பேசுகிற ஆளும் ஒரே ஆள் தான், கேட்குற ஆளும் ஒரே ஆள் தான். அதே தால் பகவான் சொல்கிறார், இது வேறு திருஷ்டியில் சொல்கிறார், அது வேறு திருஷ்டியில் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். இங்கே பகவான் சொல்கிறது வந்து நானே தான் சிஷ்யனாகவும் இருக்கேன், புரிந்து கொள்பவனும் நான் தான், புரிய வைப்பவனும் நான் தான் என்று அனைத்துமாக நான் விளங்கி கொண்டு இருக்கின்றேன். அகமேவ இதம் சர்வம், இவைகள் அனைத்துமாக நான் இருக்கின்றேன். இதெல்லாம் உபனிஷத்தில் வர்ற மந்திரங்கள் எடுத்து பகவான் இங்கே சொல்கின்றார். இப்போ இந்த 15வது மந்திரத்தை மீண்டும் பார்த்தால் முதல்ல வந்து சாமான்யமாக சொல்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன். எப்படி? அந்தர்யாமியாக, சாட்சியாக, சைத்தன்ய சுரூபமாக, ஹிருதயத்திற்குள்ளிருந்து உயிராக நான் இருக்கின்றேன். பிறகு நான் வந்து இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சாமானிய காரணமாக இருக்கேன். எனக்கு ராகத்வேஷம் கிடையாது. அங்கே தர்மமும் நடக்கலாம், அதர்மமும் நடக்கலாம். இப்போ ஒரு வெளிச்சம் இருக்குது, லைட் இருக்குது, லைட்டுக்கு கீழே ஒருத்தன் வந்து தானம் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது ஒருவன் வந்து திருடிட்டு இருக்கலாம். ஏன்னா திருடனுக்கு லைட் வேணுமில்ல, டார்ச் வேணுமில்ல. அப்படி அந்த லைட்டு வந்து சாட்சியாக இருக்குது, சாமானிய காரணமாக இருக்குது. அப்படி நான் வந்து ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பொதுவான காரணமாக இருக்கின்றேன். அவரவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சம்ஸ்காரங்கள், பாப புண்ணியங்களினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து தர்மவானாக அதர்மவானாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி ஸ்மிருதி, ஞானம், அபோகணம் இவைகளெல்லாம் என்னிடத்திலிருந்து வருகின்றது.
வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யக, எல்லா வேதங்களிலும் லிருந்தும் அறியத்தக்கவனாக அறிய வேண்டியவனாக இருப்பவன் நான் தான். சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தின்னு கௌட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேதங்களும் எந்த பதத்துக்காக பேசுகின்றதோ, தபாகும்சி சர்வாணி எத்வதந்தி, நம்ம செய்கின்ற அனைத்து தவங்களும் எதற்காகவோ என்று எவ்வளவோ பேர் எத்தனையோ தவத்தை மேற்கொள்கின்றார்கள். முழு வேதமும் எந்த பதத்தை விளக்குகின்றதோ அந்த பதமாக நான் இருக்கின்றேன். அந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய சாரம்தான் இது. எல்லா வேதங்களினாலும் அறிய வேண்டியவனாக நான் இருக்கின்றேன். பிறகு வேதாந்த கிருத், இந்த தத்துவ ஞானத்தை உபதேசித்து பரம்பரையில் வந்து கொண்டிருந்த குருவும் நான் தான், சிஷ்யனும் நான் தான் என்று இந்த ஸ்லோகத்துடன் சர்வாத்ம பாவம் அல்லது ஈஸ்வரனை அனைத்துமாக இருக்கின்றார் என்ற தலைப்பை பகவான் நிறைவு செய்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகங்கள், அடுத்த 5 ஸ்லோகங்களில் பகவான் நிர்குண தத்துவத்துக்கு வருகின்றார். இதோடு நான் ஈஸ்வரனாக இருக்கின்ற நான் ஜீவனாகவும் விளங்குகின்றேன், ஜெகத்தாகவும் விளங்குகின்றேன்னு சொல்லி இனி இதற்கு அப்பாற்பட்டதும் இருக்கு. இப்படி விளங்கி கொண்டிருப்பதோடு என்னுடைய தத்துவம் முடிவடையவில்லை, இதற்கு மேலும் நான் இருக்கின்றேன். அது என்னுடைய நிர்குண சுரூபம். அதுதான் உத்தம புருஷனாக அல்லது புருஷோத்மனாக நான் இருக்கின்றேன்னு சொல்ல போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.